இருக்காரு. அவருக்கு மீனா மேல கோவம் இருக்குதான். ஆனா ஆண்டி மீனாவை வேலைக்காரின்னு சொன்ன உடனே அவருக்கு இவ்வளவு கோவம் வந்துச்சு. ஆண்டியை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சரி பாருங்க, என்ன சொல்ற? மத்த விஷயத்துல முத்து சரி கிடையாது. ஆனா ஒரு நல்ல ஹஸ்பண்டா எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறாரு. மொத்தத்துல சரியான ஆம்பளையா நடந்துக்கிறாரு. மனோஜ், சாரி, நான் இப்படி பேசிட்டேன், நீ தப்பா எடுத்துக்காத. நான் உனக்கு குத்தி காட்டணும்லாம் பேசல. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் முத்து மீனாக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. அதனால ஆண்டி மீனாவை என்னதான் திட்டினாலும் மீனா இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க. நான் மீனாவை விட அதிகமா சம்பாதிக்கிறேன், அதிகமா படிச்சிருக்கேன். நீ முத்தோட கம்பேர் பண்ணும்போது அப்படிதான். ஆனா வைஃப்க்கு சப்போர்ட்டிவா இருக்கிற விஷயத்துல முத்துக்கு தான் அதிகமா இருக்கு. ஏன்னா நீ என்ன பல தடவை உங்க அம்மா கிட்ட விட்டு கொடுத்துட்டேன், சப்போர்ட்டும் பண்ணதில்லை. நான் எப்படி நீ அவனோட என்ன கம்பேர் பண்ணதுக்கு எனக்கு கோவம் தான் வரணும். ஆனா நீ சொல்றது உண்மை இருக்கு. நான் அதை ரியலைஸ் பண்றேன். அப்பப்ப குடிச்சிட்டு வரா, சண்டை போறா, தகராறு பண்றான். ஆனா மீனா சொன்னா உடனே கேட்கிறான். ஆமா, மீனா ஏதாவது சொன்னா உடனே போய் கேட்கிறான். என்னால அது முடியாம போயிடுச்சு. சாரி ரோகிணி. சாரி மனோஜ், நானும் உன்னை இன்சல்ட் பண்றதுக்காக அப்படி பேசுறேன். மனோஜ், என்னம்மா? என்னடா சத்தம்? என்ன சத்தம்? அதானே நானும் கேக்குறேன். வெளியில சத்தம் கிடைச்சு எனக்கு சத்தம் கேட்கலாமா? அவங்க குடிச்சிட்டு இருக்காமா? குளிச்சிட்டு இருக்காளா? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? போன்ல பேசிட்டு இருக்கமா? விழா சத்தம் கிடைச்சு அவ குடிச்சிட்டு இருக்காளாமா? தண்ணி சத்தமா இருக்கும். ஏய், இவ்வளவு வருஷமா இந்த வீட்டுல இருக்கேன். தண்ணி சத்தம் எப்படி இருக்குன்னு தெரியாதா? தண்ணி சத்தம் இல்ல, இது வேற ஏதோ. வேற எதுனா? என்ன சத்தம்? அது அது ஒண்ணுல, நீ சீக்கிரம் கடைக்கு கிளம்புற வழியா பாரு. அம்மா கேட்க போகுது. கேட்டா கேட்கட்டும். எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் அம்மா வந்து கேட்டதும் இதே பழைய மனோஜா இருந்தா இதோ இங்க தான் காட்டி கொடுத்துப்பேன். ஆனா நீ இப்ப நான் பாத்ரூம்ல இருக்கேன்னு சொல்லி மறைச்சு பாத்தியா? இந்த மனோஜ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஹஸ்பண்ட். எந்த நேரத்திலயுமே எந்த சூழ்நிலையுமே என்ன விட்டு கொடுக்காத மனோஜ் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஆனா ஒண்ணு மனோஜ், நீ இதே மாதிரி முன்னாடியே இருந்தா நம்ம இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கலாம். நான் பல நாள் உன்னை நினைச்சு ஃபீல் ஆயிருக்கேன், பயந்துருக்கேன், அழுதுருக்கேன். அதெல்லாம் நடக்காம இருந்திருக்கும். பரவாயில்ல மனோஜ், இப்ப வந்து நீ என்ன விட்டு கொடுக்காம இருக்கணும்னு நினைச்சேன். எனக்கு அதுவே போதும். இனி எக்ஸ்பெக்ட் பண்ற ஹஸ்பண்ட் நான் நடந்துட்டேன். இனி நம்ம எப்பவுமே ஒண்ணா இருப்போம். உன்னை பிரிச்சு இருக்க முடியாது. வாங்கம்மா, வாங்கய்யா. சீதா மாமியார் வீட்டு கிளம்புறாங்க, அதான் பாத்துட்டு போலாம் வந்தோம். என்னம்மா கிளம்பியாச்சாமா? இப்பதான் கிளம்பிருக்காங்க. சீதா ஆசீர்வாதம். சரி, நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு நல்லா இருமா. நல்லா இருமா. உனக்கு 2-3 வயசா இருக்கும் போது என்னவோ இந்த வீட்டுக்கு வந்தீங்க. குழந்தையில இருந்து உன்னை பாக்குறோம். இப்ப கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போறேன். சந்தோஷமா இருக்குமா? சீதா, மாமியார் வீட்டுக்கு போறது எங்க மறந்துட மாட்டியே? நான் என் காரணமா மறக்க போறேன். அடிக்கடி வீட்டுக்கு வரணும் என்ன? கண்டிப்பா வரணும். மாப்பிள்ள, நீங்க சீதா மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அவளை நல்லா பாத்துக்கோங்க. தம்பி, ரொம்ப வருஷமா இந்த குடும்பம் எங்க வீட்டுல தான் வாடகை கேட்டாங்க. வாடகை வந்து இந்த பில்டிங்க்கு மட்டும் தான், எங்க மனசுக்கு இல்ல. ஆனா சீதா அப்பா ரொம்ப நல்ல மனுஷன். கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்க எல்லாம் வளர்த்தாரு. 2 பொண்ணுங்க கல்யாணத்தை பாக்குறதுக்கு அவருக்கு கொடுத்து வைக்கிறப்பா. அவர் சேர்த்த புண்ணியமோ என்னமோ, மீனாவுக்கு ஒரு நல்ல புருஷன். முத்துவோட அப்பா ரொம்ப தங்கமான மனுஷன். அவரு தான் மீனாவை அந்த வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு போறாரு. முத்து இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரு உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்காரு, ரொம்ப பொறுப்பான மாப்பிளையாவும் இருக்காரு. ஆரம்பத்துல நாங்க கொஞ்சம் முத்து தப்பா தான் நினைச்சோம். ஆனா இந்த குடும்பத்துக்காக அந்த தம்பி எவ்வளவோ பண்ணிருக்காரு. ஆமாங்க, இந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, முத்து எல்லாருக்குமே நல்லது நினைக்கிறவரு. ஒரு கந்து வட்டிக்காரன் அதிக வட்டி வாங்கி எங்க எல்லாரும் தொலை பண்ணிட்டு இருக்கான். அவன் இந்த ஏரியாவை விட்டு அடிச்சு மிரட்டிட்டாரு. சொல்ல போனா இந்த ஏரியாவுக்கே முத்து எனக்கு செல்லப்பட மாதிரி. அந்த அளவுக்கு அவன் எங்கெல்லாம் ஒருத்தரவே மாறிட்டாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்குள்ள மனத்தாபம் இருந்தது தெரியும், அதெல்லாம் மறந்துடுங்க. நீங்களும் முத்து மாதிரியே இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகனா இருக்கணும். முத்து வீணாவை சந்தோஷமா பாத்துக்கிறாரு. அவரை மாதிரி நீங்களும் சீதாவை நல்லபடியா பாத்துக்கணும். நீங்க 2 பேரும் சண்டை ஆயிட்டீங்க. இந்த குடும்பத்துக்கு 2 தூண் மாதிரி இருக்கணும். நீங்க இது செய்யறதா இருந்தாலும் முத்துக்கிட்ட கேட்க செய்யுங்க. அவரை கூட நீங்க நல்ல பேர் எடுக்கணும். சீதா, அங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கிளம்பலாமா? ஒரு நிமிஷம். சரிங்க தம்பி, நாங்க போய் வரோம். சரிங்க தம்பி, நான் போறேன். நாங்க வரோம் தம்பி. போயிட்டு வரேன். சரி. சீதா, கல்யாணத்துல நடந்த விஷயத்தை வச்சு அவ எதுவும் கோவப்படல. அதே இல்லக்கா, அவருக்கு எந்த கோவமும் இல்ல.